சேலம் அரசு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மின்வெட்டு தொடர்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். சக்திவேல், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மாத்தன். சேலம் அரசு மோகன் குமாரமங்கல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை என்பது சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு தலைமை மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் கடந்த சில தினங்களாக அவ்வப்போது மின்வெட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மின்வெட்டானது தொடர்ந்து, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அடிக்கடி மின்வெட்டு நடைபெறுவதன் காரணமாக அங்கு ஜெனரேட்டர் வசதி கூட இல்லாததன் காரணமாக நோயாளிகளின் உறவினர்களும் குறிப்பாக மருத்துவர்களும் சிகிச்சை அளிப்பதற்கு மிகுந்த சிரமத்திற்குள்ளாராங்க. அதிலும் குறிப்பாக இரவு நேரங்களில் இந்த மின்வெட்டானது தொடர்ந்து நடைபெறுவதன் காரணமாக இந்த அவசர சிகிச்சை பிரிவில் செவிலியர்களும் மருத்துவர்களும் பெரிய சிரமத்திற்குள்ளாகிறாங்க. நோயாளிகளின் உறவினர்கள் தங்களது செல்போனில் டார்ச் லைட் ஏந்தியபடிதான் அவர்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை அவலநிலை இருக்கிறது. சேலம் அரசு பொது மருத்துவமனையை பொறுத்தவரை தினந்தோறும் ஆயிரக்கணக்கான உள்நோயாளிகளும் ஆயிரக்கணக்கான வெளிநோயாளிகளும் செல்லும் கொண்ட இந்த மருத்துவமனையில் குறைந்தபட்சம் ஜெனரேட்டர் வசதி கூட செய்து தரப்படவில்லை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களின் ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்ஸும் முறையாக செயல்படவில்லை, கடந்த சில நாட்களாக செயல்படவில்லை என்று கூறப்படுகிறது. எனவே உடனடியாக இது குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், நோயாளிகளுக்கு உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதுதான் அந்த பகுதி, அதாவது நோயாளிகள் மற்றும் உறவினர்களினுடைய ஒரு கோரிக்கையா இருக்கிறது. மாஸ்டர், விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சக்திவேல்.